திருச்சிற்றம்பலம். மஞ்சளே மணியுமானாய் மரகதத் திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைத்தரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காக நின்று அஞ்சல் என்று அருளல் வேண்டும் ஆவடு துறை உளானே. அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் தொழாய் வேறாம் புரியல் உடைத்தாய் வேத ஆகமங்களில் புரியிறந்து ஆகிய அறிவினில் அருளாய் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பா. திருச்சிற்றம்பலம். சிவனை செல்வது இன்று தை மாதம் முதல் நாள் குருவாரத்தோடு கூடிய தை மாத பிறப்பு. இன்று உலகமெங்கிலும் உள்ள தமிழர்கள் மட்டுமல்லாது வட மாநிலங்களிலே மகர சங்கராந்தி என்ற நிலையில் இன்றைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது விளைபொருட்கள் வீட்டிற்கு வந்து விவசாயிகள் அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடப்பட்டது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வேறு வேறாக இருந்தாலும் ஒரு நன்றி தெரிவிக்கும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. பண்டிகை என்பது சரியான பொருள் அல்ல. பண்டிகை என்ற வார்த்தை இறந்தவர்களை நோக்கி சொல்லும். தீபாவளி நமக்கு பண்டிகை. ஆனால் பொங்கல் திருநாள். விளைபொருட்கள் வீட்டுக்கு வருகிறது. அந்த வீட்டுக்கு வருகிற பொருட்களை நாம் வரவேற்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த விளைபொருட்கள் வீட்டிற்கு வருவதற்கு நம் விவசாயத்திற்கு காரணமாக இருந்த அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பதும், மறுநாள் நாளை அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த எருதுகளை எல்லாம் கொண்டாடி மகிழ்வதும் அதனுடைய வீரத்தையும் பறைசாற்றும் விதமாக அந்த விழாவை மாடுகளுக்கு திருவிழா என்பார்கள். மாடு என்ற வார்த்தையே செல்வம் என்றுதான் தமிழில் பொருள்படும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாடுவே ஒரு செல்வம் தான், பெருஞ்செல்வம். இன்று நாம் சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம். நாளைக்கு அந்த மாடுகளையெல்லாம் நம் வீட்டு குழந்தைகளாக நம்முடைய விவசாயத்திற்கு முற்றுமாக உதவியாக இருந்த அந்த எருதுகளை குளிப்பாட்டி பாராட்டி கொண்டாடி அவைகளுடைய வீரத்தை பறைசாற்றுகிறது நாளை நடக்கிற மாட்டுப் பொங்கல் விழாவாகும். இந்த விழா நன்னாளில் இதை பண்டிகை என்று தயவு செய்து கூறாதீர்கள். இது பொங்கல் திருநாள். ஏன் இதை கொண்டாட வேண்டும்? நம்முடைய உடம்பில் 5 விதமான கோஷங்கள் இருக்கின்றன. பஞ்ச கோஷம் வாங்க. அதில் முதல் கோஷம் அன்னமய கோஷம். இந்த உடம்பு இறைவன் நமக்கு கொடுத்து அன்னம் என்ற வார்த்தைக்கு 2 பொருள்படும். அன்னம் என்பது சாப்பாடு. அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிதம்பரத்திலே பாடி அருள்வார். அங்கே காவிரி பாய்ந்து இந்த அன்னமும் இருக்கிறது. அங்கே இருக்கிற ஞானமான நடராஜ பெருமான் முத்திக்குரியவர், முத்திக்கு வழிகாட்டுபவர். ஆகவால் அதை அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னார். இப்போ அந்த அன்னத்தை நாம் அடைய வேண்டுமேயானால் இந்த அன்னம் நமக்கு ஆதாரம். இந்த அன்னம் என்றால் பஞ்சகோஷமே நமக்கு ஆதாரம். பஞ்சகோஷத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், ஞானமய கோஷம் என்ற 5 வித கோஷம். இந்த 4 கோஷமும் செயல்படுவதற்கு அன்னமய கோஷமே பிரதானம். சாப்பாடாத பட்சத்தில் நமக்கு ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளிவருகிற அந்த ஆற்றல் வராது. ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதோடு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். நம் உடம்பில் சாப்பிட்ட சாப்பாடானது சாப்பாடும் நீரும் சிறுநீராக வியர்வையாக விந்தாக உருமாறி வருகிறது. அப்படி அங்கே ஒரு விஞ்ஞான மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கும் ஆதாரம் இந்த அன்னம்தான். அன்னம் இல்லாத பட்சத்தில் மனம் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வராது. அப்போ மனோமய கோஷம், ஞானமய கோஷம்னா அறிவுபூர்வமாக சிந்திப்பது. மற்ற 4 கோஷங்களிலும் இந்த உடல் செயல்படணும்னா அன்னமே அதற்கு ஆதாரம். அத்தகைய அன்னம் 6 மாதங்களாக, அந்த காலங்களில் 6 மாதங்களாக, ஆடியிலே விதைச்சு, ஐப்பசியிலே களை எடுத்து, கார்த்திகையில் கதிராகி, மார்கழியில் அறுவடை செய்து, தை மாதம் முதல் நாளில் அதை வரவேற்கும் முகமாக இருக்கிற அந்த அன்னத்தை வரவேற்கிற நாள். அந்த அன்னலட்சுமியை நம் வீட்டிற்கு வரவேற்கிற நாள். அந்த வரவேற்கிற நாளில் இத்தகைய நல்நாளில் இந்த அன்ன தரித்திரம் யாருக்குமே வராமல், இந்த உலகத்தில் யாருக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் நீடு வாழவும். இப்போ உலகம்
ஒரு மாதிரியான சூழ்நிலை உருண்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறது அமெரிக்கா என்ற செய்திகளை எல்லாம் நாம் படிக்கிறோம். அதெல்லாம் சுமூகமாக மாறி அது பெரிய பிரச்சனையாக மாறாமல் இந்த உலகம் அமைதியாக சுமூகமாக சுபிட்சமாக ஜாதி வேறுபாடு, ஜாதி சண்டை, மதச்சண்டை, கட்சி சண்டை எல்லாம் இல்லாமல் உலக மக்கள் எல்லோரும் அமைதியாக இருக்க இந்த நேரத்தில் நம் வழிபடு மூர்த்தியாகிய சிவகாமி அம்மையுடன் உரை ஞானமான நடராஜ பெருமான் திருவடிகளை சிந்தித்து எல்லோருக்கும் பொங்கல் ஆசீர்வாதத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.